தனா தனா தனா, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல, கதிர் டியூட்டில ஜாயின் பண்ணதும் எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னான். ஆனா இப்ப வரைக்கும் ஃபோனே பண்ணல. நான் ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு எப்படி இருக்கும்? என்ன விட அவனுக்கு அந்த வேலை முக்கியமா போச்சா? சரி, ஃபோன் எதுக்கு ஆஃப் பண்ணணும்? அதான் எனக்கு கோவமா வருது. ஹே, நாள் வேலைக்கு போயிருக்கான். அங்க என்ன நிலவரமோ, போன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கும்ல. சரி, ப்ராப்ளம் இருந்தா என் நம்பர் அவனுக்கு தெரியும் தானே? வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கலாம்ல. ஏய், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் வேலையில ஸ்டக் ஆயிருப்பான். நீயும் படிச்சவ தானே, அவனுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. சரி சரி, அவனுக்கு வக்காலத்து வாங்கினதெல்லாம் போதும். ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? ஏதாவது இடம் கிடைச்சதா? புது இடம்லாம் எதுவும் கிடைக்கல. ஆனா நாங்க ஏற்கனவே பார்த்த பழைய இடத்தோட ஓனர் சிதம்பரம்ல, அவரே அந்த இடத்த எனக்கு குடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல சொன்ன அட்வான்ஸ் வாடகை கூட குறைச்சிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாயா. சரி, டான்ஸ் ஸ்கூல்ல எப்ப ஆரம்பிக்க போற? இடம் மட்டும் தானே ஓகே ஆயிருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. வெறும் குடோன் மாதிரி இருக்கிற டான்ஸ் ஸ்கூலுக்கு அதுக்கேத்த மாதிரி இடத்த ரெடி பண்ணணும். வாழ்த்துக்கள் மாயா. நீ ஒரு லட்சியத்துக்காக ஊர்ல இருந்து வந்த. நீ உன்னோட டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். தேங்க்ஸ் தானா. சீனு மாமா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடுவோம்.